இஸ்ரேலில் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் 70 பேர் பலி. காங்கோ தலைநகர் கின்ஷாவில் உள்ள கின்செல் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக 2 சமூகங்களுக்கு இடையே மோதல் நடந்து வருகிறது. நில உரிமைகள் மற்றும் அப்பகுதியின் வரலாறு, குடிமக்கள் மற்றும் கொங்கோ ஆற்றின் அருகே குடியேறிய யாகா உள்ளிட்ட பல்வேறு இனங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இடையே நில உரிமைகள் தொடர்பாக பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் கொங்கோவின் ஜனாதிபதி ஃபெலிக்ஸ் சிகஸ்கெடி முன்னிலையில் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் இரு சமூகங்களுக்கிடையில் மோதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளன. கொங்கோ ராணுவம் வன்முறையை அடக்குவதில் தோல்வியடைந்தது. இதனையடுத்து கொங்கோ கிழக்கில் போராளிகள் ஆயுதங்களுடன் போரிட்டு வரும் நிலையில் நாட்டின் மேற்கு பகுதியிலும் வன்முறை தீவிரமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் 90 இராணுவ வீரர்கள் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பகுதியில் வன்முறையை கட்டுப்படுத்த இராணுவம் போராடி வருகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல். காசா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. ஆனால் 100க்கும் மேற்பட்டோர் இன்னும் பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 37,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். காசா முனையில் இஸ்ரேல் படையினரும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். இந்த நிலையில் தெற்கு லெபனானின் கபீர் டீப் நைட் பகுதியில் உள்ள உம்தூட் என்ற கிராமத்தில் இஸ்ரேல் விமானப்படையினர் நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பல். ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமானார்கள். எண்ணெய் கப்பல் விபத்து குறித்த தகவல் உடனடியாக அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் கப்பலிலிருந்து மாயமான 16 பேரையும் தேடும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மாயமான இந்தியர்களை மீட்க ஓமன் சென்றது இந்திய போர்க்கப்பல் மற்றும் விமானம். இந்திய கடற்படை போர்க்கப்பலான INS தேஜ் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விமானம் P-8 ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. கடலில் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலம் கணவரை விவாகரத்து செய்த துபாய் இளவரசி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் மகளான ஹைகா மக்ரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் வேறு சிலருடன் உறவில் இருப்பதால் உங்களை நான் விவாகரத்து செய்வதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். உடல் நலனை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னாள் மனைவி என்று தெரிவித்தார். மக்ராவுக்கும் அவரது கணவர் ஷேக் மனா பின் முகமது பின் ரஷீத் பின் மனா அல் மக்தூமுக்கும் கடந்த ஆண்டு தான் திருமணமானது. இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து 2 மாதங்களே ஆகின்றன. இந்த நிலையில் மஹ்ரா கணவரை விவாகரத்து செய்திருப்பது குறித்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மஹ்ராவின் இந்த அறிவிப்பை அடுத்து பலரும் பல்வேறு கருத்துக்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகின்றனர். 42 பெண்கள் கவர்ந்து பேசி கொன்று உடல்களை கூறுபோட்ட சீரியல் கில்லர். கென்யாவின் நைரோபி நகரில் முருகு என்ற பகுதியில் பயன்படுத்தப்படாத குவாரி ஒன்று உள்ளது. இதில் உள்ள குப்பை போடும் கிடங்கில் பிளாஸ்டிக் பைகளில் துண்டுகளாக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்ட 10 பெண்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது பற்றி கென்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் விசாரணை நடத்தியது. இந்த சம்பவம் பற்றி குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநராக தலைவர் முகமது ஆமின் செய்தியாளர்களிடம் கூறும்போது, காலின்ஸ் ஜுமைசி காலுஷா என்பவர் இந்த படுகொலைகளை செய்துள்ளார். விசாரணையில் இதனை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளாக அவர் 42 பெண்களை படுகொலை செய்திருக்கிறார். இதில் முதலில் அவரிடம் சிக்கி உயிரிழந்தது அவருடைய மனைவி ஆவார் என கூறியுள்ளார். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் வன்முறை.
பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்த வங்களாதேசம் கடந்த 1971 தனிநாடாக சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திர போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது உயிரை தியாகம் செய்தனர். எனவே சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றும் வகையில் அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த படைவீரர் இடஒதுக்கீடு பாரபட்சமாக உள்ளது என மற்ற மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உரிய தகுதி அடிப்படையில் ஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். எனவே ஐகோர்ட் உத்தரவின்படி இந்த படைவீரர் இடஒதுக்கீடு முறை நிறுத்தப்பட்டது. இதனை எதிர்த்து அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தது. அப்போது ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்புக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து தலைநகர் டாக்காவில் உள்ள ஜஹாங்கீர் நகர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அதே சமயம் ஆளும் அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. எனவே அவர்கள் கட்டை மற்றும் கற்களால் பரிமாறி கொண்டனர். இதனை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசி மாணவர்களை கலைந்து போக செய்தனர். இந்த வன்முறையில் 6 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.